Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 3 trigonometry. தமிழில் வந்து முக்கோணவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். அதில் வந்து ப்ரொஜெக்ஷன் லா அப்படின்னு ஒன்று இருக்கும். அடுத்து லா ஆஃப் கொசைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். நேப்பியர் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ். ஓகேயா? ரைட். ஃபஸ்ட்டு ஒன் ப்ரொஜெக்ஷன் லா பார்ப்போம். ப்ரொஜெக்ஷன் லா சாப்டர் 3ல் உள்ளது, ட்ரிகோனோமெட்ரியில் உள்ளது ப்ரொஜெக்ஷன் லா. ஓகே, எப்போ கேட்டாலும் எழுதுகிற மாதிரி சரி பண்ணிக்க. ப்ரொஜெக்ஷன் லா. குட். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிறோம். படம் வரைய இங்கே எடுத்துகிட்டு வா பாயிண்ட்டை. சரியா? லெட் ஏபிசி பி a triangle அப்படின்னு எடுத்துக்கோ. ஓகேயா? ரைட். ஏக்கு ஏத்தாப்பில் உள்ளது வெட்டிசஸ் ஏக்கு ஏத்தாப்பில் உள்ள சைடு பிசி இருக்குல்ல, அதுக்கு பேர் ஏ. பிக்கு ஏத்தாப்பில் உள்ளது இது பி. இந்த லென்த்ராமா, அந்த லென்த்து, இந்த டிஸ்டன்ஸ்னு அர்த்தம் இது. சரியா சொல்கிறது? அப்படின்னா அப்படி போட்டுக்க. அதே மாதிரி சிக்கு ஏத்தாப்பில் உள்ளது சி. சரியா? மறந்துடாத. ரைட். சைடுடைய லென்த். சரி, ரைட்டு. இப்போ இதுக்கு நேரம் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம். அது பிடியில் பிக்கும் சிக்கும் இடையில வந்து மீட் ஆகுது டி. அப்போ லெட் ஏபிசிபியை ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துட்டேன். லெட்டு பிசி ஈக்குவல் டு ஏ எடுத்தோம்ல அது. அதே மாதிரி சிஏ அல்லது ஏசி எப்படி வேணால் எடுத்துக்கோ. அது பி ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு என்ன வந்துடும்? சி. சைடு உடையதை நோட் பண்ணதை எடுத்துட்டேன். ஓகே, தட் இஸ் அதாவது இப்போ பிசி அப்படின்னா ஒரு சைடு இது பிசி. அது எப்படி எழுதலாம் அப்படின்னா பிடி ப்ளஸ் டிசி அப்படின்னு எழுதலாம். பிசின்றது ஹோல் சைடு, இந்த சைடு அப்படி தானே. இதை ரெண்டாக பிரிச்சிருக்கு எப்படி இடையில. இது பிடி ப்ளஸ் என்னது? டிசி. அதை இங்கே எழுதுகிறேன். பிடி ப்ளஸ் என்னது? டிசி அப்படின்னு எழுதிடுறேன். ஓகேங்களா? இப்போ பிசின்றது சைடுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? பேர் ஏ. தான் மேலே இருக்குது, பார்த்துக்கல, அந்த இருக்குல்ல ஏ. அப்போ ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் டிசி. இது ஒன்றுன்னு வச்சுக்க. இதில் தான் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ரைட். ரெண்டு இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் இந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிடின்னு எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிடின்னு எடுக்கிறேன். அதில் நம்ம வந்து ஆங்கிளில் வந்து பியை வச்சுக்குவோம். சரியா? ஆங்கிள் என்னது? பியை வச்சுட்டு காஸ் தீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். காஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு. காஸ் பி அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா காஸ் பின்னா என்ன வரும்? அட்ஜசன்ட் பை ஹைப்போடனஸ் அப்படின்னு வரும். அட்ஜசன்ட்னா என்ன இருக்குது? பிடி பை ஹைப்போடனஸ் என்ன வரும்? ஏபி. அப்படி தானே? ரைட். அப்போ பிடி என்ன இருக்குது? தெரியாது. ஏபின்னா என்ன வந்துடும்? சி. இங்கே என்ன இருக்குது? காஸ் பி. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சி காஸ் பி ஈக்குவல் டு பிடி அப்படின்னு வந்துடும். இது ஒன் சைடு. நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் அந்த சைடு வா, ஏடிசி. இதில் காஸ் சி கண்டுபிடிப்போம். காஸ் சி கண்டுபிடிப்போம். புரியுதா சொல்கிறது? ரைட். காஸ் சி கண்டுபிடிப்போம். காஸ் சி அப்படின்னா அதே தான், அட்ஜசன்ட் பை ஹைப்போடனஸ் தான். அப்போ டிசி பை ஏசி. அப்போ டிசிக்கு தெரியாது, ஏசிக்கு தெரியும் பி. அப்போ கிராஸில் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா பி காஸ் சி ஈக்குவல் டு டிசி. இப்போ ஃப்ரம் ஒன்றுக்கு வர்றோம் ஆன்சருக்கு. ஒன்றுன்றதுக்கு வந்தோம்னா ஏ ஈக்குவல் டு பிடி கண்டுபிடிச்ச ஆன்சரு. இதை அதில் அப்ளை பண்ணணும். அதில் அப்போ சி காஸ் பி ப்ளஸ் இந்த இதில் அப்ளை பண்ணுறேன் டிசி. டிசிக்கு இந்த இருக்குது. டிசிக்கு என்ன இருக்குது? பி காஸ் சி அப்படின்னு இருக்குது. இதுதான் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அப்படின்றது. இதுதான் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அப்படின்றது. ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி சிமிலர்லி அப்படின்னு சொல்லி நம்ம செய்யலாம், மாற்றி மாற்றி செய்யலாம். சரியா சொல்கிறது? இப்போ ஏ கண்டுபிடிச்ச மாதிரி பி கண்டுபிடிக்கலாம், பி கண்டுபிடிச்ச மாதிரி சி கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே என்ன சார் மாறும் அப்படின்னா ஏ வந்தால் காஸ் சி அப்படின்னு வந்துடும்.
ஒரு புரியுதா, ஏபி இங்கே வந்துருச்சுல, அப்போ காஸ் சின்னு வந்துடும் ப்ளஸ்ஸு. சொல்ல புரியுதான்னு பார்த்துக்க. அடுத்து சி இங்கே இருக்கணும், இங்கே காஸ் ஏன்னு இருக்கணும். இங்கே பார்த்துக்க, இங்கே சி வந்துருக்கு பாரு. அப்போ இங்கே ஏ இருந்தால் இங்கே என்ன இருக்கணும், ஏ இருக்கணும் கேபிட்டல் லெட்ரு. தெரியுதா, இங்கே பி இருக்குது, இங்கே ஸ்மால் லெட்டர் பி இருக்குது பாரு, இது சி இருக்குது, இங்கே சி இருக்குது பாரு. அதே மாதிரி இங்கே எழுதையில் சின்னு எழுதுனோம்னா ஏ காஸ் பி அப்படின்னு எழுதிடுற, ப்ளஸ்ஸு போட்டுருவேன். இந்த இடத்துல சி வந்துருக்கு, அப்போ இங்கே என்ன வரணும், பி வரணும். சரியா, காசுன்னு வந்துடும். சரியா சொல்கிறது. அடுத்து என்ன இருக்குது, இந்த சியை தான் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன எழுதியிருக்கோம், ஏ, அப்போ காஸ் ஏ அப்படின்னு எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்க, ஸ்மால் லெட்டர் வரணும், பி. இதுதான் என்னுடைய ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துகிட்டு சைடுக்கு நேம் கொடுத்துட்டு, சரியா, அதில் கீழே உள்ள பக்கம் இருக்குல்ல பிசி, அதை பிடி ப்ளஸ் டிசின்னு பிரிச்சுட்டு, பிசிக்கு ஹோலாக ஏன்னு எடுத்துருக்குல்ல, ஏக்கு வெட்டிசஸ்க்கு எதிர்த்தாப்பில் உள்ளது ஏ, பிக்கு உள்ளது எதிர்த்தாப்பில் உள்ளது பி, சிக்கு ஆப்போசிட்டில் உள்ளது சி எடுத்துகிட்டு, லெஃப்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட்டில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளுக்கு காஸ் தீட்டா கண்டுபிடிச்சி அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கொண்டு அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ என்ன செய்யறது, ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலான்னு ப்ரூவ் பண்ணதுன்னா எது வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். இல்லை சப்போஸ் அவங்க பர்டிகுலர் இது கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்த மாற்றி எழுத வேண்டியிருக்கும். எந்த இடத்த, பிசி அப்படின்ற இடத்த பிடி ப்ளஸ் டிசின்னு எழுதணும்ல, அதை நான் எது கண்டுபிடிச்சிருக்கேன்னா ஏ கண்டுபிடிச்சிருக்கேன். சப்போஸ் பின்னா சைடு மாறும், ட்ரையாங்கிள் மாறும். நான் சொல்கிற புரியுதா இல்லையா, பியிலேருந்து கோடு போட வேண்டியிருக்கும், சியிலேருந்து கோடு போட வேண்டியிருக்கும். சி ஈக்குவல் டு பி ஈக்குவல்டுனா. அப்போ பொறுமையாக பார்த்துக்க, எல்லாமே காசு தான் இருக்குதுனால தான் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா காசு தான் யூஸ் ஆகும். அதனால் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. புரியுதா, பார்த்துக்க நிதானமாக. ரைட், அதை அரேஞ்ச் பண்ணி ஒழுங்காக நிதானமாக படிச்சுக்க. எப்படி ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்ட்டு பார்த்துக்க. இந்த சியும் பியும் தான் இங்கே பிசின்னு மாறி இருக்குது, இங்கே ஏயும் சியும் தான் சிஏன்னு மாறி இருக்குது, இங்கே ஏயும் பியும் தான் பிஏன்னு மாறி இருக்குது. தெரியுதா சொல்கிறது. அதனால் ஒரு சைடு எழுதிட்டோம்னா ஒரு சைடை ஸ்மால் லெட்டரில் மாற்றி எழுதிக்கோ. சரிங்களா, மறந்துடாதீங்க. ரைட், குட். செகண்ட் ஒன்று வந்து லா ஆஃப் கொசைன். லா ஆஃப் கொசைன். சரியா, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பொறுமையாக பார்த்துக்க. ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாக்கு அடுத்து இதில் 3 விதமான ஃபார்முலா இருக்குது. அதை பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்கோ. அதில் எது ஒன்று கேட்டாங்களோ அதை செய்யணும். நம்ம ஒன்றை எடுத்து செஞ்சுட்டு சிமிலர்லையும் போட்டு மாற்றி விட்டுக்கலாம். சரியா சொல்கிறது. காஸ் ஏ ப்ரூவ் தட் கொடுப்பாங்க. ஸ்மால் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்கே என்ன இருக்கோ அதான் இங்கே வரும், ஏ ஸ்கொயர் பை பிசி அப்படின்ட்டு வந்துடும். அதாவது 2BC அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி காஸ் கேபிட்டல் பின்னு எழுதுறீன்னு வச்சுக்கவேன். இங்கே வரையில் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துட்டு கீழே 2AC வந்துடும். அதே மாதிரி காஸ் சின்னு வச்சுக்கவேன். இங்கே என்ன வரும்னு பார்த்துக்க, பி இருக்கனால கடைசியில் பியை இங்கே சியை மைனஸ் பண்ணிடுவேன் ஸ்கொயர் போட்டு. அப்போ இங்கே என்ன வரும், ஏயும் பியும் வரும். அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன வந்துடும், 2AB. இதுதான் கொஸ்டின். இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா மாதிரி ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அதே மாதிரி கொண்டு வா முதல்ல. அப்புறம் சின்ன சேஞ்சஸ் இருக்கும், மாற்றுவோம். ஏபிசி லெட் ஏபிசிபியை ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துடுறேன். ஒரு முக்கோணம். லெட் பார்த்துக்கோ, ஏக்கு ஏற்றாப்புல உள்ளது ஏ, இந்த பிக்கு ஏற்றாப்புல உள்ளது பி, சிக்கு ஏற்றாப்புல உள்ளது சி. வேணா அப்படி போட்டு அளவு போட்டுக்க. ஆனால் அந்த அளவு டிஸ்டன்ஸ்னால் அப்படி. ரைட். அப்போ பிசி ஈக்குவல் டு ஏ, சிஏ ஈக்குவல் டு பி, ஏபி ஈக்குவல் டு சி. ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட்டு தட் இஸ், அதாவது பிசி ஈக்குவல் டு டின்றது இங்கே வர்றது பிடி ப்ளஸ் டிசி. ஓகேயா, பிடி ப்ளஸ் என்னது டிசி. பிசி வந்து ஏன்னு தெரிஞ்சிடும் உனக்கு. அப்போ பிடி ப்ளஸ் டிசி. இதுதான் ஃபஸ்ட் ஒன். இதே ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி லெஃப்ட் ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்து செஞ்சேன், ரைட் ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்து செஞ்சேன். அப்படியே கொண்டு போனேன் கணக்கை. காஸ் தீட்டா கண்டுபிடிச்சி நான் இருக்கான் பாரு. அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே, பார்த்துக்கோ. அப்படியே நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். அதே மாதிரி தான் இன் ட்ரையாங்கிள் ஏ
BD. cos B ஈக்குவல் டு அந்த ட்ரையாங்கிளை போட்டு பார்த்துக்கேன். adjacent by hypotenuse. adjacent அப்படின்றது வந்து BD பை ஹைபாட்டனஸ் அப்படின்றது வந்து AB. அப்போ ஏபிக்கு வந்து BD பை C. அப்போ இங்கே என்ன இருக்குது? cos B கிராஸ் மல்டியில் பண்ணால் C cos B ஈக்குவல் டு BD அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் வந்து அந்த ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ADC இதில் cos C கண்டுபிடிச்சோம்னா ஆப்போசிட் adjacent அப்படின்னு சொல்லியில் DC பை CA அல்லது AC. அப்போ DC பை B. இங்கே என்ன இருக்குது? cos C கிராஸ் மல்டியில் பண்ணால் B cos C ஈக்குவல் டு DC. இது நிறுத்திக்கலாம். நம்ம ரெண்டு செட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இதே மாதிரி இதை கொண்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டால் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கொண்டு போட்டோம்னா என்ன கிடச்சிரும்? ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா கிடச்சிரும். சரியா சொல்கிறது? மறந்துடாத. ரைட்டு. இப்போ பார்த்துக்க பொறுமையாக. ரைட். இப்போ பொறுமையாக பார்த்துக்க. நான் இப்போ வந்து பித்தாகரஸ் தியரத்தை இதில் அப்ளை பண்ண போகிறேன். அந்த கணக்கு அது வேறு. இந்த கொசைன் ஃபார்முலாக்குன்றதுக்கு லா ஆஃப் கொசைன் சொன்னாலும் சரி, கொசைன் ஃபார்முலா அப்படின்னு சொன்னாலும் சரி, காசிஏ காஸ் பி காசின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது இதுக்கு பேர் கொசைன் ஃபார்முலா அல்லது லா ஆஃப் கொசைன் அப்படின்னு அர்த்தம். மறந்துடக்கூடாது, படிக்கணும். ட்ரையாங்கிள் ஏபிசி பை. சரியா? புரிஞ்சுபடி மறந்துடாத. மறந்துடுவேன்றனால தான் சொல்லிக் கொடுக்குறது. புரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். பார்த்துக்கோ. அப்படியே லா ஆஃப் இது மாதிரி ப்ரொஜெக்ஷன் லா மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இதுக்கப்புறம் கணக்கை மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறோம் அப்படின்ற மட்டும் பாரு. வேறு ஒன்றும் நீ செய்ய வேண்டியதில்லை. சரியா சொல்கிறது? ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறேன். ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து நான் ஏபிடின்னு எடுத்துக்கிறோம், ஏபிசின்னு எடுத்துக்கிறோமா? ட்ரையாங்கிள் ஏடிசியிலே போடுவோமா? ஏடிசியிலே போடுவோம். இதே எடுத்துக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏடிசியிலே எடுத்துக்கிறோம் பை பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன அப்படின்னா, ஹைபாட்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்படி தானே? அப்போ அந்த ஏடிசின்ற ட்ரையாங்கிள் வந்து ரைட் சைடில் உள்ள ட்ரையாங்கிள். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. ஏசி ஸ்கொயர் சிக்கு அப்புறம் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர். ஓகே. இப்போ ஏடி அப்படின்றது வந்து நடுவில் உள்ளது, நம்மளுக்கு தெரியாது. சரி. டிசி ஸ்கொயர் அப்படின்றது டிசி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். டிசி அப்படின்றது வந்து என்னென்னா, பிசியில் இருந்து மைனஸ் பண்ணணும். எதை? ஹோலா. பிசியிலேருந்து பிடியை மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது டிசி ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். ஹோல் லென்த்து வந்து பிசிடா. இங்கே தானே டி இருக்குது. நம்மளுக்கு தேவை இது. அப்போ ஹோல் லென்த்துலேருந்து இந்த லென்த்தை கட் பண்ணிட்டோம்னா இது கிடைக்கும்ல, அதுதான் இந்த டிசி. தெரியுதா சொல்கிறது? அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். பிசியில் இருந்து பிடியை கட் பண்ணிட்டோம்னா, மைனஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கக்கூடியது டிசி. ஓகே, குட். அப்போ இதை ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதை மூவ் பண்ணி நான் கணக்கு செய்கிறேன். பார்த்துக்கோ. ஏடி ஸ்கொயர் அது ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் மைனஸ் 2BC இன்ட்டு பிடி. அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. அடுத்து என்ன செய்யலாம் ஃபர்தராக அப்படின்ட்டு யோசிக்கணும். ஃபர்தராக யோசிக்கணும் அப்படின்னா எதாவது ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு பாரு. ஏபி ஸ்கொயர் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ன்னு இருக்குது. ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ன்னு இருக்குது. சரி, ஏதாவது ரெண்டு சேர்க்கலாமான்னு பாரு. ஏதாவது ரெண்டு ஏடி ஸ்கொயரை சேர்த்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் சேர்த்தோம்னா என்ன வரும்? டிபி ஸ்கொயர்னு வரும். டிபி ஸ்கொயர் இது ரெண்டையும் சேர்த்தோம்னா ஏபி ஸ்கொயர்னு எழுதிடலாம். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா பித்தாகரஸ் தியரப்படி இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ட்ரையாங்கிள் எடுத்து சேர்த்துட்டோம் அப்படின்னா ஏபி ஸ்கொயர்னு வந்துடும் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு வந்துடும் மைனஸ் 2BC இன்ட்டு பிடின்னு வந்துடும். முன்னாடி ஏசி ஸ்கொயர்னு இருக்குது, அதை மறந்துடாத. சரியா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்? ரெடியாக பண்ணி பார்ப்போம். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பிசி இன்ட்டு பிடி அப்படின்றது. பிசிக்கு வந்து ஏன்னு எழுதிடலாம், பிடிக்கு கண்டுபிடிச்சதையும் எழுதிடலாம். முடிஞ்சு போச்சு. அப்போ நம்மளுக்குள்ள எழுதுகிறேன்.
ஏபி அப்படின்னா சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி, பிசினா கீழே உள்ளது ஏ இன்ட்டு பிடி இந்த இருக்குது சி காஸ் பி அப்படின்னு அர்த்தம். இங்கே ஏசி ஸ்கொயர்னு இருக்குது, அப்போ இது பி ஸ்கொயர்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பாரு. ஒன் சைடாக கொண்டு வா, எல்லாத்தையும் ஒன் சைடாக கொண்டு வா. அப்படின்னா மைனஸ் இங்கிட்டு வந்து 2ac இங்கிட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ் 2ac காஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ காஸ் பி வேணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 2ac. ஒரு ஆன்சர் எடுத்துட்டேன். இது மாதிரி சிமிலர்லி நம்ம செஞ்சோம்னா காஸ் பிக்கு பதிலாக காஸ் ஏ போடலாம். காஸ் ஏ போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு. இங்கே பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வந்துட்டு இங்கே பிசின்னு வரும், 2bc அப்படின்னு வரும். அதே மாதிரி காஸ் சி செஞ்சோம்னா இங்கே ஏசி இங்கே வந்து என்ன வரும் பார்த்துக்கோ, ஏ ஸ்கொயர் வந்துடும், பி ஸ்கொயர் வந்துடும், மைனஸ் சி ஸ்கொயர் வந்துடும் பை 2ab அப்படின்னு வந்துடும். இதுதான் லா ஆஃப் கொசைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். ஸோ எழுதி பார்த்துக்கோ. இப்போயே ஆரம்பத்திலே படிச்சிரு. இந்த பரீட்சையிலேயே எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து கேட்கக்கூடிய கணக்கு ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் யூஸ் ஆகும். ஸோ படிச்சிருங்க, மறந்துடாதீங்க. குட். நெக்ஸ்ட்டு லா ஆஃப் சைன். லா ஆஃப் சைன் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சைன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மறந்துடக்கூடாது. இதுவும் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் தான். பொறுமையாக நிதானமாக படத்தை போட்டு தான் சொல்லணும். என்ன, பொறுமையாக நிதானமாக படிச்சுக்கோ. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதே தான் அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் நேம் கொடுத்தா வெர்டிசஸ் வந்து ஏபிசி அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். ஒரு பெர்பெண்டிகுலர் வரைகிறோம், அதுக்கு பேர் ஏடி அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? பியிலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சோம் அப்படின்னா இங்கே மீட் ஆகும், சியிலேருந்து வரைஞ்சோம்னா இங்கே மீட் ஆகும். சரி, புரியுதா? பார்த்துக்கோ. சியிலேருந்து வரைஞ்சோம்னா இங்கே மீட் ஆகும். இதுவும் பெர்பெண்டிகுலர் தான், இதுவும் பெர்பெண்டிகுலர் தான். சரிங்களா? சரி, எப்பயும் போல் இந்த சைடு ஏ, இந்த சைடு பி தெரியுமில்ல உனக்கு. இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு சி லென்த்து அப்படி காமிச்சிக்கோ. ரைட், காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு இருக்குது. இங்கிட்டு ஒரு ஏபிடி ஒரு ட்ரையாங்கிள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்ட்ட. இந்த ட்ரையாங்கிள் எங்கிட்ட ஒன்று இருக்குது, லெஃப்ட்டில் ஒன்று, ரெண்டு ட்ரையாங்கிளை பிரித்தோம்னா சரியா. இது சைன் ஃபார்முலானால சைன் கண்டிக்க போகிறேன், ப்ரூஃப் பண்ண போகிறேன். பொறுமையாக லெட்டு ஏபிசி பி எ ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிக்கோ. நெக்ஸ்ட்டு லெட்டு எப்பயும் போல் பிசி ஈக்குவல் டு ஏ, சிஏசி ஈக்குவல் டு பி, ஏபி ஈக்குவல் டு சி அப்படின்னு எடுத்துக்கோ. சரியா சொல்கிறது? பார்த்து. ரைட். நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பாரு. இன் ட்ரையாங்கிள் ஏபிடி ஒரு சைடு லெஃப்ட் சைடு சைன் தீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். சைன் பி. சைன் பின்னா ஆப்போசிட் ஏடி பை ஹைபாட்னஸ் என்ன இருக்குது, ஏபி. அப்போ ஏடி பை வாட் இஸ் ஏபி, சி. இங்கே என்ன இருக்குடா தம்பி, சைன் பி அப்படின்னு இருக்கு. புரியுதான்னு பாரு. அதை வேணால் ஹைட்டை வந்து ஏடியை வந்து ஹச்சுன்னு வேணால் வச்சுக்கோ. ஏடியை வந்து நடுவில் பேர் நேம் கொடுத்துக்கிறோம், ஹைட்டுன்னு ஹச்சுன்னு வேணால் கொடுத்துக்கோ. அப்போ இதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஹச்சு பை என்ன வந்துடும், சி அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ சரியா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சி சைன் பி ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு அர்த்தம். இது ஒன் செட்டு, இது ஒரு செட்டு. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரி, அப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்து செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அடுத்த ட்ரையாங்கிள் அந்த சைடு உள்ளது ஏபிடி, அங்கிட்டு ஏடிசி. இன் ட்ரையாங்கிள் ஏடிசி
சி. இதுக்கு வந்து சைன் சி கண்டுபிடிக்க போகிறேன். ஆப்போசிட் வந்து ஏடி தான், ஹைபாட்டனஸ் வந்து ஏசி. அப்போ ஏடி வந்து ஹச் பை ஏசி. ஏசின்றது என்னது? பி. பி இங்கே என்ன இருக்குது? சைன் சி. அப்போ பி சைன் சி சி ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் ஹச் கண்டுபிடிச்சிட்டேன், இதுலேயும் ஹச் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்கிற புரியுதா? அது ஒன்றுன்னு நேம் பண்ணிக்குவோம், இது ரெண்டும் நேம் பண்ணிக்கிறோம். சைன் ஃபார்முலானா சைன் கண்டுபிடிங்க. ரைட். ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஹச்சுன்னு சொல்கிறனால ஃப்ரம் 1 and 2ல் ரெண்டுமே ஹச்சுன்னு சொல்கிறனால இது ஈக்குவல் டு இது சி சைன் பி ஈக்குவல் டு பி சைன் சி அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் அதாவது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டு ஹச்சுனால இது ரெண்டு ஈக்குவல். சரியா சொல்கிறது? ரைட்டு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்? சி எங்கிட்ட இறக்கிவிட்டு பி எங்கிட்ட இறக்கிவிடு. சைன் கேபிட்டல் பி பை ஸ்மால் பி ஈக்குவல் டு சைன், சரியா, கேபிட்டல் சி பை ஸ்மால் சி. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் இதோட அர்த்தம். ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இதே மாதிரி சிமிலர்லி, இதே போல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஏ சிக்கு ஏக்கும் கண்டுபிடிக்கலாம். சைன் கேபிட்டல் சி பை சி ஈக்குவல் டு சைன் கேபிட்டல் ஏ பை ஸ்மால் ஏ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். புரியுதா? அப்போ மொத்தமாக எழுதினோம்னா சைன் கேபிட்டல் ஏ பை ஸ்மால் ஏ, சைன் கேபிட்டல் பி பை ஸ்மால் பி, அடுத்து சைன் கேபிட்டல் சி பை ஸ்மால் சி. டேக்கிங் ரெசிப்ராக்கல் எடுத்தோம்னா ஏ பை சைன் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஸ்மால் பி பை சைன் கேபிட்டல் பி, ஸ்மால் சி பை சைன் கேபிட்டல் சி, விச் இஸ் சைன், லா ஆஃப் சைன் அப்படின்னு அர்த்தம். லா ஆஃப் சைன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஓகேயா? குட். எழுதி பார்க்கணும். டியர் 11th, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ரா தம்பி. நேப்பியர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நேப்பியர்ஸ் அனலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 5 மார்க். சரியா சொல்கிறது? நேப்பியர்ஸ் ஃபார்முலா அப்படின்றது வந்து நேப்பியர்ஸ் ஃபார்முலான்னு சொன்னாலும் சரி, ஆர் அனலாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அனலாகி அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதனால் பார்த்துக்கோ. நேப்பியர்ஸ் அப்படின்னு சொல்கிறது அதில் கொடுத்துருவாங்க. ஏதாவது எனி ஒன் ப்ரூவ் பண்ண சொல்லி நான் அதை எழுதுகிறேன். அதுக்கு தகுந்தாமல் நீங்கள் கணக்கை மூவ் பண்ணணும். இன் எனி ட்ரையாங்கிள், ஏதேனும் ஒரு முக்கோணத்தில் அப்படின்னு அர்த்தம், இல்லை ஏபிசி அப்படின்னு அர்த்தம். tan b minus c, tan b minus c divided by 2 equal to b minus c by b plus c cot a by 2. கொடுக்காட்டாலும் நீனே எழுதுகிற மாதிரி உன்னை செட் பண்ணிக்க மைண்டை. சரியா? எப்படி எழுதுகிறோம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணால் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? tan b minus c by 2 நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இங்கிட்ட எழுதியிருக்கேன் பார்த்துக்கோ. இப்போ சப்போஸ் tan a minus bன்னு எழுதுகிறோன்னு வச்சுக்கவேன், a minus b by 2ன்னு எழுதுகிறான்னு வச்சுக்கோ. இங்கே பிசி இருக்கனால இங்கே பிசி எழுதியிருக்கோம். அப்போ இங்கே ஏபின்னு எழுதணும்ல. அப்போ a minus b by என்ன எழுதணும்? a plus b காட்டுன்னு எழுத போகிற. சரி, எழுதியாச்சு. இங்கே a by 2 பிசி பயன்படுத்தியாச்சு. மிச்சம் பயன்படுத்தாது என்னது? இங்கே ஏபி பயன்படுத்தியாச்சு. அப்போ c by 2 அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொன்று வா, tan மிச்சம் போனது என்ன இருக்குது? c minus a எழுதலாம், by 2ன்னு எழுது. அப்போ இங்கே எழுதியில் c plus a c minus aன்னு எழுதலாம்ல. c minus a by c plus a. இதில் யூஸ் பண்ணாதது எது? b. அப்போ கேபிட்டல் b by 2. இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஏதோ ஒன்று. புரியுதா? கம்பேர் பண்ணி ஒழுங்காக படி. இந்த b மைனஸ் சி மாதிரி தான் கீழே வந்துருக்கு. இந்த மாதிரி a மைனஸ் பி மாதிரி தான் இங்கே வந்திருக்கு, அது கீழே ப்ளஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் இங்கே வந்திருக்கு, இதை ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இதில் ஏசி யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே பி வந்திருக்கு. இங்கே ஏபி யூஸ் பண்ணியிருக்கோம், ஆரமாக இருக்க பாரு, ஏபி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சி வந்து இல்லை இல்லை, அது தான் இருக்குது. அதே மாதிரி பிசி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன வரணும்? ஏ. இதைத்தான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். எதை எடுத்து ப்ரூவ் பண்ணணும்? நேப்பியர்ஸ் ஃபார்முலா வந்து
நம்ம சைன் ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்து ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்க மறந்துடாத. படம் போட்டு தான் செய்யணும். படம் விளையாடுறதுனா ஓடாத, பென்சிலில் நீட்டாக போட்டுரு. 5 மார்க்ஸ் சம்மு சொல்லிட்டேன். ஏ பி சி டி புரியுதான்னு பார்த்துக்கோ. அதே தான் இது ஏ, சாரி இந்த சைடில் உள்ளது ஏ, இந்த சைடில் உள்ளது பி, இந்த சைடில் உள்ளது சி போட்டுக்க, மறந்துடாத சொல்லிட்டேன். எப்பயும் போல் ட்ரையாங்கிள் போட்டு இந்த 3 இதுக்குமே போட்டுக்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்றது தான் கணக்கு. நம்ம அப்புறம் மூவ் பண்ணுவோம். சரியா? ரைட். டிஸ்டன்ஸ்னால அப்படி காமிச்சிருக்கேன் இது இடையில. ரைட், போட்டாச்சு. இப்போ லெட்டு எப்பயும் போல் எழுதிடுறேன். ஏ ப்ரூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீ மற்ற சிமிலர்லேயும் போட்டு மாற்றிக்கோ. கேட்குறது தந்தால் மாற்றிக்கோ கணக்கு. ஏபிசி be a triangle, be a triangle. Right. Let BC equal to A. அதே மாதிரி CA is equal to B. அதே மாதிரி AB equal to C. அவ்வளோதான், எழுதியாச்சு. ரைட், ஒரு செட்டு. அடுத்து சைன் ஃபார்முலா வி நோ தட் அப்படின்னு எழுதுனோம்னா வி நோ தட் அப்படின்னு எழுதுகிறேன். நமக்கு தெரிஞ்சதுன்னு அர்த்தம். சைன் ரூல் இல்லை சைன் ஃபார்முலான்னு சொன்னாலும் சரி, சைன் ரூல்னு சொன்னாலும் சரி, சைன் ஃபார்முலான்னு சொன்னாலும் சரி. என்ன? ஸ்மால் ஏ பை சைன் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஸ்மால் பி பை சைன் கேபிட்டல் பி ஈக்குவல் டு ஸ்மால் சி பை சைன் கேபிட்டல் சி அப்படின்னு இருக்கணும். இதை நம்ம ஆர் ஈக்குவல் டு ஆர் அல்லது கேன்னு எடுத்துக்கொள்ளலாம். நான் ஆர்னு எடுக்கிறேன், ஷே அப்படின்னு எடுத்துக்கோ. எடுத்துகிட்டு கம்பேர் பண்ண போகிறேன் ஒன்று ஒன்றா. அதாவது ஒன்று ஒன்றா இதை எப்படி கம்பேர் பண்ண போகிறேன், அடுத்து இதை எடுத்து இதில் கம்பேர் பண்ண போகிறேன், அடுத்து இதை எடுத்து இதில் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணி மூணுமே இதில் கம்பேர் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஏ கண்டுபிடிக்க போகிறேன், பி கண்டுபிடிக்க போகிறேன், சி கண்டுபிடிக்கிறேன், ஸ்மால் லெட்டர். சரியா? ரைட், நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். அப்போ ஸ்மால் ஏ பை கேபிட்டல் சைன் ஏ ஈக்குவல் டு ஆர்னு எழுதலாம். அதே மாதிரி ஸ்மால் பி பை சைன் கேபிட்டல் பின்னு எழுதிட்டு ஆர்னு எழுதலாம். அதே மாதிரி ஸ்மால் சி பை கேபிட்டல் சைன் சின்னு எழுதி ஆர்னு எழுதலாம். அப்போ ஸ்மால் ஏஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் சைன் ஏ அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி ஸ்மால் பி ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் சைன் கேபிட்டல் பின்னு எழுதலாம். ஸ்மால் சி ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் சைன் கேபிட்டல் சின்னு எழுதலாம். 3 கண்டுபிடிச்சிட்டேன். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்போம். அதில் ரைட் சைடில் வந்து பி மைனஸ் சி பை பி ப்ளஸ் சி இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வரேன். அதே மாதிரி உனக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுக்குறாங்களோ அதில் உள்ளதை எடுத்துகிட்டு வா. புரியுதா? இது எங்கே எடுத்துக்கன்னு தெரியுதா? ரைட் சைடில் உள்ளதுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரைட், பி என்ன இருக்குது? ஆர் சைன் பி மைனஸ் ஆர் சைன் சி ஹோல் டிவைடட் பை ஆர் சைன் பி ப்ளஸ் ஆர் சைன் சி. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஒன். ரைட்டு, இதில் ஆரை காமனாக எடுத்து அடித்து விட்டுறலாம் ரெண்டுலேயுமே, மேலே கீழே ஓடிடும். அப்போ சைன் பி மைனஸ் சைன் சி பை சைன் பி ப்ளஸ் சைன் சி முடிஞ்சிச்சு. ரைட், இப்போ தான் உனக்கு ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா யூஸ் ஆகும். சைன் ஏ மைனஸ் சைன் பி அப்படின்னா, அதே மாதிரி சைன் ஏ ப்ளஸ் சைன் பி அப்படின்னா நிதானமாச்சை 2 வரும். சரிங்களா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாய். சைன்னா இங்கே ஃபஸ்ட்டு காசு வந்துடும். இதில் ப்ளஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கவேன், சைன் தான் வரும். சரியா? சைன் தான் வரும், பார்த்துக்கோ. இதில் தான் ரெண்டாவது தான் காசு வரும். ரெண்டாவது தான் என்ன வரும்? காசு வரும். ரெண்டாவதில் தான் காசு வரும். சரி, நான் அழிச்சிட்டு தள்ளி எழுதுகிறேன். பார்த்து பொறுமையாக மெமரி பண்ணி கணக்கை செய்யணும். யூஸ் பண்ண போகிறது இதுதான் யூஸு. சைன் ஏ ப்ளஸ் சைன் பி மறந்துடாத. அதே மாதிரி சைன் ஏ மைனஸ் சைன் பி அப்படின்னா ரெண்டுக்குமே 2 வரும். ரெண்டுக்குமே 2 வரும். சரியா? ஃபஸ்ட்டு மைனஸ்னால் காசு ஃபஸ்ட்டில் வந்துடும். இதில் சைன் தான் ஃபஸ்ட்டில் வரும். ரெண்டாவது தான் காசு வரும். இதில் வந்து சைன் ரெண்டாவது வரும். பார்த்துக்கோ.
இதில் எப்பயுமே கணக்கில் இப்படி போடணும். பை டூ பை டூன்னு வரும், பை டூ பை டூன்னு வரும், பை டூ பை டூன்னு வரும். இது எப்படி வரும்? பை டூ பை டூ பை டூ அப்படின்ட்டு பை டூன்னு வரும். பார்த்துக்க சொல்கிறது இன்ட்டு தான், இன்ட்டு தான். ஆனால் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன இருக்குன்னா, இங்கே ஏ ப்ளஸ் பி பை டூ அப்படின்னு அர்த்தம், இங்கே ஏ மைனஸ் பி பை டூ அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே ஏ ப்ளஸ் பி பை டூன்னு அர்த்தம், இங்கே ஏ மைனஸ் பி பை டூ. அப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு பாரு. மைனஸ் வந்தால் காசு முன்னாடி வரும், சைன் பின்னாடி இருக்கும். ப்ளஸ் வந்துச்சுன்னா சைன் முன்னாடி இருக்கும், காசு பின்னாடி இருக்கும். ஏதாவது நீ ஐடியா பண்ணி பிடிச்சி வச்சுக்கோ. உனக்குள்ளே ஏதாவது திறமை இருக்கும்ல, குறுக்குத்தனமான திறமை, அந்த திறமையை வச்சு நீ பிடிச்சி வச்சுக்கோ. அப்போ நான் இங்கே வரையில் பாரு, மைனஸ் இருக்குது நடுவில் இருந்தால் மைனஸ் பிசி இருக்குது. அப்போ 2 வந்துடும். மைனஸ் இருக்கனால முன்னாடி காசு வந்துடும். சரியா? அப்புறம் தான் என்ன வரும்? சைன் வரும். ஹோல் டிவைடட் பை 2 வந்துடும். இடையில ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ முதல்ல சைன் வந்துடும், அப்புறம் தான் என்ன வரும்? காசு வரும். மைனஸ் வந்துச்சுன்னா தான் முதல்ல காசு வரும், பார்த்துக்கோ. ரைட், பை 2 போட்டுக்கலாம், பை 2 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து பி ப்ளஸ் சி பை 2, இது பி மைனஸ் சி பை 2, இது பி ப்ளஸ் சி பை 2, இது பி மைனஸ் சி பை 2. எப்படி எழுதுனேன்னு தெரியுதா அப்படின்ட்டு பாரு. பார்த்து நிதானமாக செய். சரியா சொல்கிறது? மறந்துடாத. ஒரு ஃபார்மெட்டாக ஏதாவது நீ ஐடியா பண்ணி பிடிச்சிக்கோ, பிடிச்சிக்கிட்டு செய். அதுதான் உன்னுடைய திறமை. நம்ம ஃபார்முலா எல்லாமே அதை வந்து நம்ம மெமரி பண்ணியெல்லாம் பார்த்து பண்ணணும்டாமா, அதுக்காண்டி சொல்கிறேன். 2 கேன்சல் பண்ணிடு. இதுக்கு தான் இந்த ட்ரிகனாமெட்ரி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ எது சைன் பை காசுன்னு எது இருக்குது? சைன் பை காஸ். அப்போனா இது டேன்னு எழுதிடலாம், இது ஃபுல்லாக. அப்போ இது என்ன எழுதலாம்? இதை ஃபுல்லாக காட்டுன்னு எழுதலாம். அப்போ காட்டு பி ப்ளஸ் சி பை 2 அப்படின்னு எழுதிடலாம். இன்ட்டு டேனு பி மைனஸ் சி பை 2ன்னு எழுதிடலாம். ஒரு வார்த்தையாக முடிஞ்சிருச்சு, ஒரு இதுதான். சரி, ரைட். இப்போ பாரு, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பைன்னு வச்சுக்கோ. ஒரு ட்ரையாங்கிளுக்கு 180 டிகிரி சம் ஆஃப் ஆங்கிள்ஸு. 2 2ன்னு போட்டோம்னா இதுக்கும் 2 வரும். அப்போ நம்ம தேவையான வச்சுட்டு அங்கிட்டு பி ப்ளஸ் சி பை 2 வச்சுட்டு அதை அங்கிட்டு கொண்டு போனோம்னா பை பை 2 மைனஸ் ஏ பை 2 அப்படின்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு காட்டுக்கு வந்து பை பை 2 மைனஸ் ஏ பை 2 அப்படின்னு எழுதலாம். இன்ட்டு ஒரு இது முடிச்சிட்டேன். அடுத்து அப்படியே இருக்கட்டும், டேன் பி மைனஸ் சி பை 2. சரி, காட்டு 90 மைனஸ் தீட்டா என்ன ஆகும் அப்படின்னா டேன் தீட்டா. என்னது? டேன் தீட்டா. அப்போ பார்த்துக்கோ, அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. இது ஃபுல்லாக ரஃப் ஒர்க், யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ காட்டுக்கு பதிலாக டேன் எழுதிடலாம். ஏ பை 2ன்னு வந்துடும். இன்ட்டு டேன் பி மைனஸ் சி பை 2 அப்படின்னு வருது. சரியான்னு பார்த்துக்கோ. பி மைனஸ் சி பை 2 அப்படின்ட்டு வருது. ரைட். அப்போ டேனை வந்து நம்ம என்ன செய்யலாம்? 1 பை காட்டுன்னு எழுதலாம். 1 பை காட் அப்படின்னு எழுதிட்டு இன்ட்டும் போட்டு டேன் பி மைனஸ் சி பை 2ன்னு எழுதலாம். இந்த காட் ஏ பை 2 அங்கிட்டு போச்சுன்னா, ஏற்கனவே அங்கிட்டு வந்து பி மைனஸ் சி பை பி ப்ளஸ் சி இருக்குது. இந்த சைடில் இந்த இருக்குவார், இதோடு அது சேரும். காட் ஏ பை 2 அப்படின்னு சேர்ந்துடும். ஈக்குவல்ட்டுன்னு எழுதணும்னா டேன் பி மைனஸ் சி பை 2. ஃபஸ்ட்டு ப்ரூஃப் வந்து ஓகே ஆயிடுச்சு. புரியுதான்? இதுதான் நெப்பியர்ஸ் ஃபார்முலா. அப்போ புரிஞ்சுக்கிறோன்னு டிஃபிகல்ட்டான அந்த ரவுண்ட் பண்ண இடம் 2 இடம் தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மேலே உள்ளது சைன் ஃபார்முலாவிலேருந்து கொண்டு வந்து எடுத்து எழுதிடுவேன். கேட்குற ஃபார்முலாவில் என்ன ரைட் சைடில் இருக்கோ அதை இதை கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடு. பி மைனஸ் சி பை பி ப்ளஸ் சியா, ஏ மைனஸ் பியா, அந்த மாதிரி பார்த்துக்கோ. பார்த்துட்டு அது வந்தாப்பில் எடுத்துகிட்டு வா. அந்த ஃபார்முலா எழுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எழுதணும். இந்த இடம் முக்கியமான இடம். சைன் பி மைனஸ் சைன் சி, சைன் ஏ மைனஸ் பி அப்படின்னு நினச்சிட்டாலும் சரி, எக்ஸு
ஒய்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி வேணால் எடுத்துக்கோ. சைனுக்கு 2 சைனுக்கு இடையில மைனஸ் இருந்தால் முதல்ல காசு வரும், 2 சைனுக்கு இடையில ப்ளஸ் இருந்தால் முதல்ல சைன் வரும், மறந்துடாத. அதுக்கப்புறம் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பை. அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் வந்து 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி. அதுதான் இங்கே கான்செப்ட். இந்த கான்செப்ட் சம் ஆஃப் ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி அப்படின்றது. அதில் டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் டிவைட் பை 2ன்னு போட்டேன். பை பை 2 அங்கிட்டு கொண்டு போயிட்டேன். இதை இது 2 ஏ பை 2 அங்கிட்டு கொண்டு போயிட்டு இதில் காட் அப்ளை பண்ணுறோம். காட் அப்ளை பண்ணோம்னா இது காட் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா டேன் தீட்டான்னு மாறிடும். டேன் மாத்திரக்காண்டி அப்புறம் 1 பை காட் மறுபடியும் மாற்றி இந்த லெஃப்ட் சைடில் கொண்டு போயிடும். அவ்வளோதான். இதே மாதிரி மற்றதையும் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லணும். சிமிலர்லி அதே மாதிரி தான் 2 and 3 வந்து ப்ரூவ் பண்ணணும். 2 and 3 2 and 3 வந்து ப்ரூவ் பண்ணிடணும். புரியுதா? பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. குட், தேங்க்யூ. நேப்பியர்ஸ் ஃபார்முலா வந்து 5 மார்க், மறந்துடாத. குட்.